ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம குக்கரில் எப்படி அரிசி குழையாமல் உதிரி உதிரியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாம் இன்றைக்கி குக்கரில் செய்கிறதுனால ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளேயே சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த பிரியாணி செய்ய தெரியாதவங்க கூட ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணால் கூட சூப்பராக செய்யலாம். நான் சொன்ன அதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதே மெத்தட்லேயே நீங்கள் சிக்கன், மட்டன் பிரியாணி, அப்புறமா பன்னீர் பிரியாணி எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல்ரெடி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க இப்போ இந்த பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 100 mlலேருந்து 150 ml வரைக்கும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்குறதுனால பிரியாணி நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும் உங்களுக்கு. இப்போது நெய், எண்ணெய் எல்லாமே சூடானதுக்கப்புறமா இதில் கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு எப்போவுமே வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 2 பெரிய சைஸில் வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இது லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இது லைட்டாக இப்போ வதங்கி வரும்போதே இது கூட நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் புதினா இலை மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ புதினா இலை சேர்த்ததுக்கப்புறமா வெங்காயம் நல்லா நமக்கு வதங்கி வரணும். நல்லா ப்ரௌனாக மாறணும். அந்தளவுக்கு வதங்கி வரும்போது நமக்கு பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் உங்களுக்கு கண்டிப்பாக ஆகும் நல்லா வதங்கி வர்றதுக்கு. இப்போ பாருங்கள், பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ இன்னுமே நல்லா ஃப்ரை ஆகி கலர்லாம் நல்லா மாறி வரணும். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் மாறி இருக்குது. இப்போ இது கூட 2லேருந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக. சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். நான் 3 பெரிய சைஸில் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கி வர்றதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி நல்லா நமக்கு மசிஞ்சு வெந்து வரணும். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையும் போகணும். ஒரு 3 நிமிஷமாவது ஆகும் நல்லா நமக்கு வதங்கி வர்றதுக்கு. அதுக்காக நம்ம மூடி போட்டு வதக்கி விட்டுறலாம். மூடி விட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு மசிஞ்சு வந்திருக்கும். தக்காளிலாம் நல்லா வெந்து வந்திருக்கு. வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நமக்கு வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு மசிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பாக்கெட் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 200 கிராம் அளவுக்கு உள்ள மஷ்ரூமை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் முழுசாகவும் போட்டுக்கலாம், இல்லைனா 4 துண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் முழுசாகவே சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக வதக்கி விடுங்க. இப்போ இது வதங்கும்போது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் இந்த மஷ்ரூம் நல்லா நமக்கு இந்த எண்ணெயில் வதங்கி வரட்டும். நாம் வதக்கும்போது அந்த மஷ்ரூம்லேருந்து நமக்கு அந்த தண்ணி வெளியில் வரணும். அந்தளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அப்புறமா காரத்துக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி கலருக்காக ஒரு 1லேருந்து 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வெங்காயம், தக்காளி வதக்குறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். அதுக்காக நம்ம இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அந்த மசாலா எல்லாமே நல்ல எண்ணெயில் வதக்கி வரும்போது தான் பிரியாணி நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நல்ல கட்டியான தயிரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க.
பிரியாணிக்கு நீங்க இந்த மாரி தயிர் சேர்க்கறதுனால அதுலேருந்து ஒரு புளிப்பு டேஸ்ட் வரதும் அதுவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. கலந்து விட்டுட்டு இது மறுபடியும் ஒரு 1 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்ல. 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க நல்லா நமக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசிய நம்ம இதில சேர்த்துக்கலாம். நான் அன்னைக்கு 2 1/2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். கண்டிப்பா இத ஒரு 1/2 மணி நேரம் நீங்க ஊற வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல உதிரி உதிரியா நல்லா வெந்து வரும். இப்போ இந்த அரிசிய இந்த எண்ணெய் கூட நமக்கு சேர்த்துக்கலாம். நீங்க தண்ணி ஊத்தி கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்க அரிசி சேர்க்கிறத விட, இந்த மாரி எண்ணெயிலே நீங்க அரிசி சேர்த்து வதக்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமா கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு, இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இப்போ இதில பொறுமையா கலந்து விடுங்க. ரொம்ப வேகமா கலக்க வேண்டாம். அரிசி உடைஞ்சு வந்துரும். அதனால பொறுமையா இந்த மாரி பெரட்டி மட்டும் விட்டுக்கோங்க. மசாலா எல்லாமே அரிசியில படுற மாதிரி லைட்டா இந்த மாரி பெரட்டி விட்டுக்கோங்க. இந்த மாரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்தீங்கன்னா, நீங்க 1 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நான் அன்னைக்கு 2 1/2 கப் எடுத்துருக்கனால 3 1/4 அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே தயிர் எல்லாமே சேர்த்துருக்கோம். அதனால இதுவே உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். 1 கப் அரிசிக்கு 1 1/2 கப் அளவுக்கு தண்ணி கரெக்ட்டா இருக்கும். இப்ப நம்ம தண்ணி எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா பொறுமையா இந்த மாரி கலந்து விடுங்க. இப்ப இந்த சமயத்துல உங்களுக்கு உப்பு, காரம் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இந்த மாரி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா லாஸ்ட்டா கொஞ்சமா எலுமிச்சை பழச்சாறு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 மூடி அளவுக்கு ஜூஸ் சேர்த்துருக்கேன். இது நீங்க லாஸ்ட்டா சேர்க்கறதுனால உங்களுக்கு அரிசி நல்லா ஒட்டாம உதிரி உதிரியா வரும். அவ்வளோதாங்க. இப்ப இத ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு குக்கர் மூடி போட்டு மூடி விட்டுறலாம். இப்போ நீங்க இதில வந்து வெயிட்லாம் எதுவுமே போட தேவையில்ல. ஃபுல்லா அடுப்ப சிம்ல வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. விசில்லாம் எதுவுமே போட தேவையில்ல. நமக்கு அதிலேயே நல்லா வெந்து வந்துரும். ஆனா தீய ஃபுல்லாவே நீங்க கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்க ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நீங்க தொறந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சூப்பரா ரெடி ஆயிருக்கும். கொஞ்சம் கூட குழையவும் இல்ல. நல்ல உதிரி உதிரியா வந்திருக்கு. அடியும் உங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. நான் சொன்ன மாதிரி மெஷர்மெண்ட்ல தண்ணி எல்லாமே சேர்த்து பாருங்க. இந்த மாரி உங்களுக்கும் சூப்பரா வரும். இது நம்ம குக்கர்லங்கிறதுனால சீக்கிரமாவும் செஞ்சு முடிச்சுட்டோம். அதே சமயத்தில நல்ல உதிரியாவும் இருக்கு. கொஞ்சம் கூட நமக்கு அடி பிடிக்கல. இது கண்டிப்பா அந்த மஷ்ரூம் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.